அக்கா, ஆனா இதுல 15 லட்சம் ரூபாய் தானே இருக்கு. கண்டிப்பா இந்த பணத்துக்கு அந்த சுந்தர் ஒத்துக்கவே மாட்டான். எப்படியாவது 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி ஆகணும். அருண், இந்தாங்க 5 லட்சம் ரூபாய். அவ்வளோதான். சீக்கிரமா பேங்க்குக்கு போய் இதை டெபாசிட் பண்ணிட்டு எங்க ஆதித்யாவை திரும்ப கூட்டிட்டு வந்துருங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் நீங்க என்னைக்குமே அவங்க இல்லைங்கிற குறைய விட்டதில்ல. எனக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மல்லிகா அக்கா. நீங்க எல்லாரும் எங்களுக்காக பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒருவேளை இந்த விஷயத்தை நான் எங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட புரிய வைக்க முடிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்கெல்லாம் தன்னைத்தானே நார்மல்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா மனிதாபிமானம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. தேங்க்யூ. நாங்க எங்களோட கடமையை மட்டும்தான் நிறைவேற்றுறோம் அருண். நீங்க எனக்கு தேங்க்யூ எல்லாம் சொல்ல வேண்டாம். அதோட அக்கா, ஆதித்யா உங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே உயிர் தான். இப்போ நீங்க போய் சீக்கிரமா அவனை கூட்டிட்டு வாங்க. என்ன விஷயம் சார், காலையிலே கூப்பிட்டுருக்கீங்க? நீங்க குழந்தைய அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் கொடுத்துருந்தீங்க. ஆமா. எங்களுக்கு இப்போதான் ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு. உங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவன் உங்களுக்கு சூப்பரா இருப்பான். அதனால லேட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்ப சீக்கிரமா எங்க குழந்தை எங்க கிட்ட கொடுத்துருங்க. சரி, அப்படின்னா நாங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் சீக்கிரமா முடிச்சுட்டு இன்னைக்கே அமெரிக்காவுக்கு திரும்பி போயிடுறோம். சௌமியா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்புறம் நம்ம ஆதித்யா நம்ம கிட்ட இருப்பான். இது உங்க குழந்தை வந்துட்டான், வாங்கிக்கிங்க. உண்மையிலே எவ்வளவு அழகா இருக்கான். சோ கியூட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்தாங்க சார், இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அங்கே சைன் பண்ணுங்க சார். இந்தாங்க சார், பேனா எடுத்து. ஹலோ ஜூனியர் அருண், உன்னை கூட்டிட்டு போறதுக்காக அம்மாவும் அப்பாவும் வந்துகிட்டு இருக்கோம். இந்தாங்க. இந்தாங்க, இது உங்களது அடாப்ஷன் சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் சட்டப்படி குழந்தையோட பேரண்ட்ஸ் ஆயிட்டீங்க. சரி, நாங்கள் கிளம்புறோம். தேங்க்யூ. அவ்வளோதான் பிரீத்தி அம்மா, உங்களோட வேலை முடிஞ்சது. அதே மாதிரி கௌசல்யாவும் குப்தாவும் வரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சது. இனிமே அவங்க வந்தாங்கன்னா நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை மட்டும் மறந்துடாதீங்க, என்னை கவனிச்சிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய காசு கிடைச்சிரும். ரொம்ப நன்றிங்க.
என்னாச்சு சௌமியா? எனக்கு ரொம்ப வித்தியாசமான உணர்வு ஏற்படுதுங்க. ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி. சௌமியா, கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. எல்லாம் சரியா நடக்கும். நீ எதையும் யோசிக்காத. வா போலாம். ஆதித்யாவோட குரலுங்க. என்ன சொல்ற? ஆதித்யா அழறான். சௌமியா, உனக்கு எல்லா குழந்தையும் பார்த்தா ஆதித்யா மாதிரி தான் தெரியுது. அது வேற ஏதோ குழந்தை. இல்ல அருண். அருண், நான் தான் சொல்றேன்ல, அது ஆதித்யா தான். சௌமியா, இங்க பாரு. நாம ஆதித்யாவுக்காக வந்திருக்கோம். என்ன கோவப்படுத்தாம இரு. இல்ல. வா. இந்தாங்க. என் பேங்க் அக்கௌண்ட்ல 20 lakhs எப்படி இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, பாத்தீங்களா? என் குழந்தைய கொடுங்க. இப்போ நீங்க உள்ள போய் ஏதாவது ஒரு குழந்தைய பார்த்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு குழந்தைனா? எங்களுக்கு எங்க ஆதித்யா தாங்க வேணும். எந்த குழந்தையா இருந்தாங்க எல்லாம் ஒண்ணுதானங்க. குழந்தைங்க கடவுளுடைய சுரூபம் மாதிரி. ஏதாவது ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஆதித்யான்னு பேரை வச்சிருங்க. எங்க ஆதித்யா எங்க? அவனா? அவன் இந்த நாட்டிலே இல்லைங்க. வெளிநாட்டுல வளரணும்னு எழுதி வச்சிருக்கு. இப்போதான் ஒரு NRI கப்பல் வந்து அவனை அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏய், ஐயோ அருண். மனசுல நீ என்ன நினைச்சிட்டு ஏய், இருக்க? சட்டை விடு, சட்டை விடு. ஏய், நான் தான் சொன்னேன்ல. என் ஆதித்யாவை கூட்டிட்டு போக வருவேன்னு சொன்னல, அப்புறம் எப்படி கொடுத்த? குழந்தை வேணும்னு வரவங்களுக்கு குழந்தைய கொடுக்க வேண்டியதான் எங்களோட வேலையே. அருண், அவன் தான் நிச்சயமா என் ஆதித்யா. எனக்கு தெரியும் அவன் எங்க போயிருப்பான்னு. நான் கூட்டிட்டு வரேன். சௌமியா, ஆதித்யா. சௌமியா. பைத்தியமா என்ன? சௌமியா. 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 எனக்கு அவங்க நம்ம ஆதித்யாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆதித்யாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஆதித்யா வேணுங்க. ஆதித்யா! அருண், எனக்கு ஆதித்யா வேணுங்க. என்ன ஆதித்யா கிட்ட கூட்டிட்டு போங்க. சௌமியா, போறமா வா. என் குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. என்னால பாத்துட்டு இருக்க முடியல. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். இப்பவே எனக்கு என் குழந்தை வேணும். எப்படியாவது என் ஆதித்யா கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க. எனக்கு என் குழந்தை வேணுங்க. என்ன எப்படியாவது அங்க கூட்டிட்டு போங்க. ஆதித்யா, எனக்கு ப்ளீஸ் ஆதித்யா கிட்ட கூட்டிட்டு போங்க.
ப்ளீஸ் என்ன ப்ளீஸ் ஆதித்யா கிட்ட கூட்டிட்டு போங்க, நான் அவனை பார்க்கணும். கடவுளே கடவுளே. பிரீத்தி, நீ போன வேலை நல்லபடியா முடிஞ்சதுல? சரி, நல்லதா போச்சு. பிரீத்தி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் முகம் எதுக்கு இப்படி எதையோ இழந்துட்டா மாதிரி ரொம்ப வாடி இருக்கு? ஏன் அழுதுட்டு இருக்க பிரீத்தி? நான் உன்னை நினைச்சு ரொம்ப கர்வப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா. உன்ன மாதிரி ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே இல்லை. அந்த அருண் பயலுக்கு உன் அன்பை அனுபவிக்க கொடுத்து வைக்கல. நிஜமா வாங்க. நீங்க கேட்டீங்கல்ல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதானே? என் பையன் நல்லா இல்லைங்க. ஏன்னா இவன் கிட்ட என்ன மாதிரி ஒரு அம்மா இருக்காங்க. சின்ன வயசுல இவன் கலாட்டா பண்ணும்போது காலனில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா நான் இவனை என்னைக்குமே திட்டினதில்லை. இவனை எடிக்க திட்டினதில்லை. நீங்க அடிக்கும் போது நான் இவனை எத்தனை தடவை காப்பாத்திருக்கேங்க. அப்புறம் நான் எப்போ என் மகனுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிட்டேன். இது வரைக்கும் நான் வர விடலைங்க. எத்தனையோ தடவை நான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கேன். ஆனா இன்னைக்கு இவன் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கான். நான் இவன் கிட்ட இருந்து இவனுடைய சந்தோஷத்தை பறிச்சுட்டேன். இல்ல, இவன் என்ன வெறுத்துற மாட்டான்லங்க? இல்லம்மா. உண்மையதான் சொல்றீங்களா? வெறுக்க மாட்டான்ல என்னுடைய பையன். பாவங்க, அவனுக்கு எப்படி ஒரு கஷ்டம். எங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு அம்மாவா தம் மகனுடைய வேதனையை நான் பார்த்தேன்னா என் உயிரே என்கிட்ட இல்ல. இல்ல, என் உயிர் போயிடும் போல இருக்கு. நீ கவலைப்படாத பிரீத்தி. உன்னை ஒரு நாள் நிச்சயம் அவன் புரிஞ்சுப்பான். அது மட்டும் இல்லம்மா, நீ எந்த அளவுக்கு வேதனைப்படுறியோ அதே அளவு அவனும் வேதனைப்படுவான். இல்ல 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 பிரீத்தி, நான் சொல்றது கேளு. ஒரு நாள் அவன் கண்டிப்பா இதை உணருவான். நிச்சயமா உணருவாமா. நீ என்னோட உயிர். நீ வருத்தப்பட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. எல்லாம் சரியாயிடும். குருவே சரணம். கடவுள் இருக்காருங்க. நீ கவலையே படாத. எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். எல்லாமே சரியாக்கிடுவார். நிச்சயம் சரி பண்ணிடுவார். எல்லாத்தையும் அவர் கையில விட்டுட்டு நிம்மதியாயிரு. சௌமியா, தண்ணி குடி. சௌமியா, அந்த குழந்தைய யார்கிட்ட கொடுத்தாங்கிற விஷயம் இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாதான். அப்புறம் அந்த குழந்தைய யார் ஏத்துக்கிட்டாங்கன்னு கூட தெரியாதான்.
சாரியை இப்படி செஞ்சாருன்னு எங்களுக்கே தெரியல. எங்க கிட்ட கூட சொல்லாம என்ஆர்ஐ கப்பலுக்கு குழந்தைய தத்து கொடுத்துட்டாரு. இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க டீடைல்ஸ் மட்டும் என்கிட்ட நீங்க கொடுங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சுந்தர் சார் ரொம்ப ஸ்மார்ட். டீடைல்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்காரு. அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷனை என்னால தர முடியல சார். அதனால தான் நாங்க வரத்துக்கு முன்னாடியே குழந்தைய கொடுத்துருக்கிறாரு. இப்போ என்ன பண்றது? இப்ப எதுவுமே செய்ய முடியாது. ஆனா குழந்தைய பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சௌமியா, வா, இங்க இருந்து போலாம். நான் இங்க இருந்தா அந்த சுந்தருக்கு ஏதாவது பண்ணிடுவேன். வா. இங்க பாரு சௌமியா, என்னால உன்னோட வேதனை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க தான் சொன்னாங்கல்ல, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பா அவங்க நம்ம கிட்ட சொல்றேன்னு. வா, இங்க இருந்து போலாம். சௌமியா, வா போலாம். சொல்றது கேளு. நில்லு அருண். நீங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இங்க பாருங்க பிரீத்தி, வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது ஆரம்பிச்சிடாதீங்க. ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அப்படியா? அப்ப கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்க, அப்புறம் வழிய பார்த்துட்டு கிளம்பு. பிரீத்தி, இந்த வீட்ல ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்ல உனக்கு எந்த உரிமையும் இல்லை.